GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர். நம்ம வந்து இப்போ 2D டிராயிங்கில் பிரேக் வியூ எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு மாடல் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாடலை 2D டிராயிங்கில் எடுத்துன்னு போயிட்டு எப்படி வந்து பிரேக் வியூ பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல இந்த நியூ அதை செலக்ட் பண்ணிவிட்டு மேக் டிராயிங் ஃப்ரம் பார்ட் அப்படின்னா அசம்பிளி இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து டிராயிங் ஓப்பன் ஆகிடும். ஓகே, டிராயிங் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஃப்ரண்ட் வியூ எடுத்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ எடுத்து வச்சுட்டு அடுத்தது வந்து நீங்கள் எப்படி வந்து க்ராப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். பிரேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ பிரேக் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் டிராயிங் வியூ டு பிரேக் செலக்ட் இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி பிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இது அதே மாதிரி ரெண்டாவது டிஸ்டன்ஸ். இப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டையும் நான் செலக்ட் பண்ணுறேன். அந்த டிஸ்டன்ஸ் வந்து காணாம போயிடும். அது நடுவில் இந்த இதுக்கு உள்ளே இருந்தது எல்லாமே வந்து காணாம போயிடும். இதுதான் வந்து பிரேக். நம்ம ஒன்றொரு வாட்டி பார்த்துடலாம். வியூ லேஅவுட் பிரேக் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டிராயிங்கில் நீங்கள் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் டைரக்ஷன் வந்துடும். இந்த மாதிரி ஹிடன் வியூ வந்து வந்துடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிக் பண்ணுங்கள், அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் பிக் பண்ணுங்கள். பிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்து லென்த் வந்து ரெடியூஸ் ஆகிடும். இது மோஸ்ட்லி எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா டிராயிங் ஷீட்டை விட்டு லென்த்து வந்து எப்பயும் வெளியில் போயிடும். ஸோ அதனால் வந்து டிராயிங் ஷீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி பிரேக் பண்ணுவாங்க. பிரேக் பண்ணாலும் டோட்டல் டைமென்ஷன் வந்து மாறாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டோட்டல் டைமென்ஷன் வந்து இங்கேருந்து சேமாக தான் இருக்கும். இந்த பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சேமாக தான் இருக்கும், பிரேக் பண்ணதுக்கு அப்புறமும் சேமாக தான் இருக்கும். நம்ம பிரேக்கை வேணால் எடுத்து விட்டுடலாம். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலீட்டுன்னு கொடுக்குறேன். டிராயிங் வியூ டெலீட் ஆகுது. அன்பிரேக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ண உடனே அன்பிரேக் ஆகிடும். ஸோ டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லை. இதை மட்டும் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவேன். அந்த லைனை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் திருப்பி இதில் ஒன்றரை வாட்டி கொஞ்சம் வேகமாக செஞ்சு காட்டிடுறேன். பிரேக் எந்த காம்பனண்ட்டோ அந்த காம்பனண்ட் ஃபஸ்ட் டிஸ்டன்ஸ் செகண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மாறிடும். ஸோ இது வந்து பிரேக். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து 2D டிராயிங் வந்து ஒரு 50% வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து அனோட்டேஷன் இருக்குது, ஸ்கெட்ச் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஸோ GKR 3D CAD ட்ரைனிங் சென்டர்